பேர் என்னப்பா? கணேசன். எதுக்கு சண்டை கத்துக்கு வந்திருக்க? சண்டை போடுறதுக்கு. எதுக்கு சண்டை போடணும்? எதிரின்னு வந்தா சண்டை போட்டுதானே ஆகணும். அப்போ உனக்கு எதிரி அதிகமா இருக்காங்களா? யாரு எப்ப எதிரி ஆவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சண்டை கத்துக்கிட்டா அதை எப்பெல்லாம் பயன்படுத்துவ? சண்டைன்னு வந்துட்டா நேரங்காலம் பார்க்க முடியுமா? அறிவு இருக்காயா? கத்து கொடுப்பேன்னு பார்த்தா காரி துப்புற. நான் சண்டை கத்து கொடுக்க முன்னாடி உன்னை பரிசோதிக்க எச்சி துப்புனதுக்கே ஏன் இருக்குன்னு கேட்காம என்னையே நீ அடிக்க வந்தியே. நான் உனக்கு சண்டை கத்து கொடுத்தா நீ கொலகாரன் ஆயிடுவ. அதனால நான் உனக்கு கத்து கொடுக்க மாட்டேன். நீ கிளம்பு. அடுத்து புதுசா வந்திருக்க யாரு? வணக்கம்யா, என் பேர் கண்ணன். எதுக்கு சண்டை கத்துக்க வந்த? ஒரு தற்காப்புக்கு தான். இப்ப ஒரு உதாரணத்துக்கு தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் நீச்சல் தெரியலேன்னு வருத்தப்படுறதோட முன்னாடியே கத்துக்கிட்டா வெள்ளமே வந்தா கூட தப்பிச்சிடலாம்ல. அதனாலதான் சண்டை கத்துக்கு வந்திருக்கேன். சரி, யாராவது சண்டைக்கு வந்தா நீ சண்டை போடுவியா இல்ல நீயே சண்டைக்கு போவியா? நானா சண்டைக்கு போக மாட்டேங்க. ஆனா எவனா சண்டைக்கு வந்தா போட்டுரும். சாபாஷ், நீதாண்டா என் சிஷ்யன். உனக்கு எல்லா கலையும் தானா வரும். எப்படி? எப்ப ஒருத்தரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள பத்திய நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு வந்தியோ அப்பவே தெரியுது உனக்கு எல்லா கலையும் கைவந்த கலை. திடீர்னு கிரக பிரவேசம் நம்ப முடியலையா? அதை நடத்த போற என்னாலேயே அது கனவா நனவா நம்ப முடியலையே. ஏதோ ஆண்டவன் எனக்கு அப்பப்ப இப்படி ஒரு ரூட்டை காட்டிட்டு இருக்கான். நல்லதோ கெட்டதோ நானும் போயிட்டு இருக்கேன். என்னது வந்தோட மொய் எழுதணும்யா, அப்புறம் தான் விருந்து. வெறும் உப்புமா தான். இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு 450 ரூபா மொய் எழுதி இருக்கேன். இல்ல எழுதி வச்சிருக்கேன்ல, செட்டில் பண்ணிரு. கூட சேர்த்து வச்சு பண்ணியா? ஏ கண்ணா. என்னப்பா? கண்ணை கொஞ்சம் பெருசா வரையடா. எதுக்குப்பா? வீட்டை பாக்குறனுடைய கண்ணு நம்ம மேல படக்கூடாதுல. இந்த கண்ணை பார்த்தோன்னா அவன் கண்ணு பவர் போயிடணும். சரி, உங்கன்னே வரைஞ்சிடறேன். பெரிய ஆளா வருவ போல் இருக்க. தேங்க்யூ. நோ ஃபார்மாலிட்டிஸ். பூசணிக்கா இன்னொரு அழகா இருக்குப்பா. எப்பா என்னடா மகனே? எது வரைக்கும் படிக்கணும்? 8 வரைக்கும். கை 8 வரைக்கும் தானே? நைட் 8 வரைக்கும்டா. பசிக்குதுப்பா. பசிக்குதா? வெரி குட். நல்லா பசிக்கணும்டா. அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். போயா? ஏன்டா நிறுத்திட்ட? 2 நாளா வேலை செஞ்சு பெண்டி நிமிந்து போச்சு. சும்மாவா? மலையடி வாரத்துல இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்றா என்ன விளையாட்டா? டேய், இப்பதானே காப்பி குடிச்சா, அதுக்குள்ள காப்பியா? அப்பா, இதுக்குள்ள இருக்கிற காப்பி உனக்கு. எனக்கா? வெரி குட்.
என்னடா அது போனட்டா வாசடிக்குதே? இருக்காதே, இது ஹார்லிக்ஸ் ஆச்சே. ஓ நீங்க ஹார்லிக்ஸா? டேய் சவுண்ட் இல்லாம குடுறா. அண்ணே கிரக பிரவேசம் வச்சிருக்கோம், குடும்பத்தோட வந்து நிறைய மை எழுதணும். ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாம இருந்தவனுங்க இன்னைக்கு சொந்த வீடு கட்டி விருந்துக்கு நம்மளையே கூப்பிடுறானுங்க. என் குடும்பத்தை பத்தி நீங்க ரொம்ப பெருமையா யோசிக்கிறீங்க. பத்திரிக்கையை பிரிச்சு பார்த்தா நீங்களே பிரிச்சுக்குவீங்க. உங்க பேரை பாத்தீங்களா? முதல் வரிசையிலேயே போட்டிருக்கேன். இதுல இருந்து நம்ம ஃபேமிலியில உங்க பேருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. புரியுது புரியுது. 10 பேருக்குள்ள அவன் பேரை போட்டிருக்காங்கன்னா 1000 ரூபாய் மொய்ப்பட எதிர்பார்க்கறாருங்க. அப்பா ஆ? அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஆ. இங்கேயே உட்காந்து எப்படி 4 தெரு போவானா? டேய், என்னடா 4 தெருக்கிறேன் அசிங்கமா பிச்சைக்கார மாதிரி பேசுறேன். 4 வீடுன்னு கௌரவமா சொல்றேன். நம்மள பொறுத்த வரைக்கும் 2 ஒண்ணு தானே. அது வாஸ்தவம் தான். பொய் பணம் எல்லாம் வீடு வந்து சேர வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதே. பாப்பா சாரதி வைப்பணம் ரூபாய் 1001, பொதுட்டூர்பேட்டை பழனி ரூபாய் 501, பனமரத்துப்பட்டி சென்றாயன் ஒரு பித்தளை குத்துவிளக்கு, சில்லமரத்துப்பட்டி சகோதரர்கள் சுருளி ராஜா 500 ரூபாய் மொய்ப்பணம். வெயிட்டே இல்ல. அண்ணா அந்த பாசல் என்னென்ன இருக்க? 2 ஜட்டி ஒரு பனியன். புத்தூர் பூதலிங்கம் 2 ஜட்டி ஒரு பனியன். டேய் இதெல்லாம் வர சொல்லுவாங்க. விட்ட கோமணத்தை கூட சொல்லுங்க. வாங்க கோமணம். வணக்கம். உங்க பெருமை பாக்குறதுக்கு அங்க யாரு இல்ல, சீக்கிரம் கொடுங்க. 1000 ரூபாய் செல்வம். சரிங்க. மல்லூர் செல்வம் எழுதுங்க. மல்லூர் செல்வம் மொய்ப்பணம் ரூபாய் 1000. வீட்டை சுத்தி பார்க்கலாமா? நீங்க உள்ள போய் பாருங்க, நான் பின்னாடியே வரேன். 5000 ரூபாய் கொடுத்தவன்லாம் 1/2 டம்ளர் காபி குடிச்சிட்டு வெளியில உட்காந்துருக்கேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டை சுத்தி பார்க்கணுமா? இதுல ஊர் பேர் வேற சொல்லணுமா? பெரிய போர்பந்தர்ல பிறந்தவன். ஆள்தான் ரொம்ப சின்னதா போச்சே. இல்ல நானும் பெருசா தான் பார்த்தேன். ஆனா நானும் என் பையன் தானே மெயின்டைன் பண்ண முடியாது பாருங்க. ஆனா அவனுக்கும் தனி ரூம் இருக்கு. அங்க பாருங்க, அங்க அவன் ஆடலாம் பாடலாம், ஆத்திர அவசரம்னா போய்க்கலாம். அங்கேயே பாத்ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூம். இது இருக்குன்னா கூப்பிடுறமா இல்லையான்னு கவலைப்பட மாட்டானுங்க. குடும்பத்தோட வந்து இறங்கிறவனே கிரகம் பிடிச்சவனுங்க. உங்களை சொல்ல மச்சான், நம்ம சொந்தக்காரங்க வச்சிருக்கேன். அவனுங்களுக்கு தனி ரூம். அவனுங்களுக்கு ஆத்திர அவசரம் வந்துச்சுன்னா போறதுக்கு பாத்தாய். வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி ஹவுஸ் ஓனர் நானே இன்னும் ஆரம்பிக்கல, நீ ஆரம்பிச்சான். மச்சான் வந்தான் போனா ஒண்ணும் பண்ணல, நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல. அதுக்கே அதான் வந்தது போயிட்டேன். நம்ம சொந்தக்காரங்களே நாட்டம் முடிச்சோம் மச்சான். மச்சான் இது சாப்பிடுற இடம், இந்த ரைட் சைடுல இருக்கிறது சமைக்கிற இடம், மாடர்ன் கிச்சன். இன்னும் பினிஷால போல் இருக்கு. அதே இந்த டைல்ஸ் எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வரணும்ல, கில்ஸ் பாருங்க. பின்னாடி மலைகளை ரொம்ப பிரமாதம். அதுங்க குன்று மேல் இருந்தால் குமரன், அவன் காலடியில் இருந்தா எதிர்காலத்துல குபேரன். அதான வாஸ்து. திட்டமே திட்டங்க. இந்தாங்க இன்னொரு 500 ரூபாய் புரிய வச்சுக்கோங்க. மச்சான் வாங்க 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 கவுன்சிலர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. ஏன்பா நம்ம ஊர்ல கிரக பிரவேசம் நடக்குது, அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை கலந்துக்கிறதுக்கு இந்த கவுன்சிலருக்கு ஆசை இருக்காரா? அதுக்கு இல்லைங்க, நாங்க சிம்பிளா எங்க சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டோம். அப்போ என்ன அண்ணியை நினைச்சிட்டீங்களா? ஐயோ இல்ல, உங்களெல்லாம் இந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த ஊர்ல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அலையாத விருந்தாளியா அங்க நான் இருப்பேன். இந்தாப்பா தம்பி, என் பேர்ல 1000 ரூபாய் முய் எழுதிக்கோ. இன்னால் கவுன்சிலர் இங்க வா இங்க வா. எங்களுக்கு தெரியாதா மைக்ல என்ன பேசணும்ட்டு? அன்பார்ந்த சகோதரர். என்னாச்சுப்பா? பைக் ஏதோ கட் ஆயிருச்சு. அப்படியா? சரி சரி. மாடு மாடு. யார் நம்மள மாடு மாடுங்கிறது? ஐயோ உங்களை இல்லைங்க, உண்மையிலேயே பசுமாடு வந்திருக்கு. மூத்த அடிக்கல. எங்கு கட் செய்தாலும் பேசுவோம், அதை நாங்கள் ஃபேஸ் செய்வோம். நாங்கெல்லாம் பேப்பரே படிக்கிறது இல்லையா? மொய்ப்பணம் திருடுறதுக்குன்னே ஒரு கும்பல் சுத்துதுன்னு எங்களுக்கு தெரியும்டா. என்ன விட்டுருங்க. யாரா நீ? அவங்களுக்கு தெரியுங்க. தெரியும்னா அவங்களோட சொந்தக்காரனா? இல்லைங்க, இந்த வீட்டுக்கு சொந்தக்கார. அப்ப அவங்க நாங்க வாடகைக்கு வந்திருக்கோம். என்னது? வாடகை வீட்டுக்கு கிரக பிரவேசமா? வாடகைக்கு வர்ற வீட்டை கிரகதாய பண்ணக்கூடாது, கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது எவன் சொன்னா? ஆமா, இன்னைக்கு வர மொய் பணத்தை வச்சுதான் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸா கொடுக்க போறோம். மகனே நீ பாஸ் ஆயிட்டடா. தேங்க்யூ. பால்காரரே, இந்த இடத்துல முன்னாடி ஒரு கேட்டு இருந்து நீங்களே சத்தியம் பண்ணி சொன்னா கூட எவனும் நம்ப மாட்டான். கட்டிடக்கலையிலே மக அப்படி கைதேர்ந்தவனாயிட்டான். அப்பா எப்படி
சூப்பர்ரா, உனக்கு இருக்கிற திறமைக்கு கவர்மெண்ட்லயே மேம்பால கான்ட்ராக்ட் எடுத்து கட்டலாம். தேங்க்யூ. பாத்து குடி. இனிமே காடுகிற கக்குச்சிங்கன்னா எப்படி போகும்? Very good. இந்த பாருங்க, இன்னையோட உங்க கஷ்டம் எல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. அட என்னங்க நீங்க இருந்தது ஒரே ஒரு வாசப்படி, அதே அனார்கலி மாதிரி என்ன உள்ள வச்சு கட்டிப்பிட்டிய. இப்ப எப்படி நான் வெளியில போறது உள்ளுக்கு வர்றது? யோ, பக்கத்து வீட்டுல வாசல் இருக்குல்ல, வெளியே போக வர அதை யூஸ் பண்ணிக்க. அதுதான் வாசப்படி உங்க 2 பேத்துக்கும் நல்லது. வாடா போகுண்டா. என்னது இது? பக்கத்து வீட்டு வாசல நம்ம கூட ஜாயின் பண்ணி விட்டு போறோம். ஏன் அண்ணாச்சே, ஏன் அண்ணாச்சே, யாமல எப்படி கணக்க? ஒண்ணுமில்ல, கொஞ்ச நாளைக்கு உங்க பின் வாசல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அத முடி 6 மாசம் ஆச்சா? ஏன்? வாசுதான் இவன் தான் நீ முடிச்சணும். அப்ப ஒரு வேலை பண்ணுங்க, ஜனா உங்க வீட்டு கிணத்துல இருந்து எனக்கு 2 குடம் தண்ணி கொடுக்குறீங்க. அத மூடி வருஷம் ஒண்ணாச்சா? ஏன் வாசுதான்? ஆமா, பக்கெட்டோட எங்க போயிட்டு இருக்கீங்க? அவன் வீட்டுல தான் காசு கொடுத்து தண்ணி வாங்க போறேன். ஏன் வாசுதான்? கணக்கெல்லாம் நீ வந்துடாத. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. அழகான அசின் பக்கத்துல அசிங்கமான எங்க அப்பாவோட மூஞ்சா என்னாலே தாங்க முடியல. சாரி அசின், எங்க அப்பாவோட தொழில். தலை பக்கத்துல எங்க அப்பாவோட தலையா எல்லாம் ரொம்ப டூ மச். பாரு, மூஞ்ச பார்க்க முடியாம எங்க அண்ணனே இந்த சைடு திரும்பிட்டாரு. செல்லம். ஆஹா, வணக்கம் தலைவரே. ஏன்பா இந்த பம்பரப்புரி சாமியார்ன்றாங்களே, அவர் எப்படி? கேட்க வேண்டிய இடத்துல தான் கேக்குறீங்க தாயி. என் பேரு செல்லத்தாயி, எங்க ஊரு மாத்தூரு, எங்க ஊர் பூரா பம்பர சாமியார பத்தி தான் பேச்சு. எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாராமே. பேரு ஊரு எல்லாம் ஓகே, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. நானே அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. என் பொண்ணு கல்யாணம் ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டே போகுது, அத பத்தி தான் கேட்கணும். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எப்ப கல்யாணம் ஆகுதுன்னு மட்டும் இல்ல, எப்ப குழந்தை பிறக்கும், அது ஆனா பொண்ணான்னு கூட கரெக்டா சொல்லிடுவாரு. ஐயா, இத கேக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி. பேரு செல்லத்தாயி, ஊரு மாத்தூரு, பச்சை புடவை, பழுத்த ஆரஞ்சு பழ கலர்ல ஜாக்கெட்டு, நெத்தியில பழைய 1 ரூபாய் காயின் சைஸ்ல குங்குமம். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரா? சாயங்காலம் சம்பளத்தை வாங்கிட்டு போ. கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே. டேய், போட்டு கொடுக்கறதாண்டா உண்மையில, அதை கேட்டு சொல்றது ஏன் வேலை? ஏங்க இந்த பம்பரக்குடி சாமியார்ன்றாங்களே, அவர் எப்படிங்க? வாங்க வாங்க, டோக்கன் வாங்கிங்க சீக்கிரம். எப்படி ஜனம் பாருங்க. என்ன சக்தி வாய்ந்த சாமியார்? அது என்ன பம்பரக்குடி? அது சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். இந்த பாருங்க, குருஜி கிட்ட யாரும் குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தட்சணையை நீங்க வச்ச உடனே நான் பம்பரத்தை எடுத்து சுத்துவேன். பம்பரம் எவ்வளவு நேரம் சுத்துதோ அதுதான் உங்க டைம். பம்பரம் கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க கிளம்பிடணும். என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டோக்கன் பிரகாரம் எல்லாரும் உள்ள வாங்க பாப்போம். கும்பிடுறேன் சாமி. வாசல்ல தாயி, மாத்தூர்ல இருந்து வரையே அங்க செம மழையா இருக்குமே. இன்னும் 2 நாளைக்கு அங்க மழை நிக்கவே நிக்காது. ஏன்பா? செல்லத்தாயி போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆகும்ல. என்ன குலங்கி குலங்கி அழுகிற மாதிரி இருக்கே? ஸ்டாப் பண்ணு. அழுது போதும், தட்சணை வேமா. ஏய், கஷ்டப்பட மிரட்டாதே. உன் பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் அமைஞ்சு வர மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே மாப்பிள்ளை அமைஞ்சு வருவான்னு பம்பரம் சொல்லுது. பம்பரம் சொன்னா கரெக்டா இருக்கும். உங்க கிராமத்துக்கு நேர் தெற்கு திசையில இருந்து மாப்பிள்ளை வருவான், கவலைப்படாத. ஐயோ, எங்க கிராமத்து தெக்க பூரா வனங்காடால இருக்கு. அதாமா, மாப்பிள்ளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவான்னு சொன்னேன். நீ வேணா பாரு, தை மாசம் கல்யாணம் நடக்கும். மாசி மாசம் பொண்ணு வாந்தி எடுப்பா. எண்ணி 10வது மாசம் உன்ன மாதிரியே அழகான ஒரு பேத்தி பிறப்பா. ஆனா நேச்சுரல் டெலிவரி கிடையாது, சிசேரியன் தான். ஆயுத கேஸ். என்ன சாமி? ஆயிரம் வந்து பம்பரம் சொல்லுதுல, அங்க பாரு. சாமி, என் சின்ன பொண்ணுக்கு பம்பரம் நின்று போச்சு, கிளம்புமா. இது போதும் சாமி, என் பேத்திக்கு தொட்டில் வாங்கிட்டு நான் ஊருக்கு போறேன். ஏண்டா ஏதோ கேட்டா பதில் சொல்றதுல ஏன் கட் பண்ணி விட்ட? அந்த சின்ன பொண்ணு மாற்ற பத்தி நம்மளுக்கு ஒன்னும் தகவல் வரலையே, என்ன சொல்லுவ? ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வரும்னு நினைக்கிறேன். அதானே? நெக்ஸ்ட் அடுத்தது யாரு? சீக்கிரம் உள்ள வாங்க.
அண்ணா அடுத்து நான் தாங்க போகணும். உங்க வயசுக்கு நீங்க எப்போனாலும் போலாம். எனக்கு சின்ன வயசுல நான் போயிட்டு வந்துடுறேன். போங்க. மகனே கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சு? 1500 ரூபா தான் ஆச்சு. சினிமா மாதிரியே ஜோசியத்தையும் எல்லா டிவிலையும் போடுறான். எல்லாரும் அதுலயே பாத்துக்கிறா, இங்க ஒண்ணு வர்றது இல்ல. சாமி வணக்கம் சாமி. டோக்கன் நம்பர் என்ன? சாமி நான் அவசரமா போகணும். டோக்கன் வாங்கல சாமி, மன்னிச்சுங்க. டோக்கன் வாங்கலையா? அப்புறம் நாங்க எப்படி சொல்றது? பம்பருக்கு விடுறா மகனே, நான் சுத்தரம் பாரு. தம்பி, பம்பர் என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாருக்கும் நல்லது செய்வ, ஆனா மத்த எல்லாரும் உனக்கு கெடுதல் பண்ணுவாங்க. உங்ககிட்டயே நல்லா வாங்கி திம்பான், ஆனா கழுவுற கை காயறதுக்குள்ள வெளியில போய் உன்னை பத்தியே தப்பா பேசுவான். உண்டா இல்லையா? உண்மை சாமி, நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்குது சாமி. நீ வெள்ள உள்ள படைச்சவன், அதோட உனக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி. நீ வேண்டா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நினைச்சிட்டு இருக்கிற காரியம் நல்லபடியா நடக்கும். நீ ஓஹோன்னு வரப்போற. அப்போ உனக்கு டைம் இருந்தா வந்து பாரு, இல்லைனாலும் பரவாயில்ல. சாமி எல்லாம் ஆசீர்வாதம். கேட்ச் இட் தம்பி. இப்ப நீ கேட்ச் பிடிச்சியே, இது எலுமிச்சம்பழம் இல்ல, உன்னுடைய எதிர்காலம். பம்பரத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி. போடா போய் நல்லா இரு. தகவலே வராம எப்படி இப்படி கலகுற? ஆனா இவன் ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்பா. இப்ப நான் சொன்னேனே, அது எவ்வளவுக்கு சொன்னாலும் பொருத்தமா இருக்கும். சொன்னேன் அப்படியே அழுதுட்டே போறான் பாரு, அதுதான் ஜோசியம். வாய்க்கிலே பேசுற, உன் நேரம் என்னைக்கு உன் வாய்க்கிலே போகுதுன்னு தெரியல. அடுத்து நான் தாங்க போகணும். வெட்டிடுவேன். நமக்கு நேரம் சரியில்லைன்னு இதுலயே தெரிஞ்சு போச்சு. இதுல என்னத்த போய் குறிய கேட்கறது? நேரா போய் ஒரு ராவ அடிச்சுட்டு குளத்தை கூச்சிட வேண்டியதுதான். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பம்பரை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கும் உங்க பங்காளிகளுக்கும் அடிக்கடி வெட்டு குத்து நடக்கும் போல் இருக்கே. இந்த அடிதடி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா உடனடியா நீங்க ஐயனாருக்கு ஒரு ஆடு வெட்டி பொங்க வைக்கணும். மனுஷனை நாங்களே வெட்டிடுவோம். கடை வெட்டணும்னா முறை சொல்லணும்ல. முறை சொல்ல நாங்களே எங்க பிள்ளைய அனுப்புவோம்ல. அப்பா என்னப்பா? ஏண்டா பயமா இருக்கா? இல்ல எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா கடை வெட்டுறதுக்கு போனதான் ஆட்ட தலைக்கறி கொடைக்கறின்னு பாட்டா சாப்பிட முடியும். கரெக்ட். அதுக்காக கிடைக்கிறதுல நீ அமைக்கிறாரு. அப்பா எனக்கு எடுத்துட்டு வா. உனக்கு கொஞ்சம் மூளை கொண்டு வரேன். என்னப்பா, உனக்கா நான் கடா வெட்டுறேன், எனக்கா நீ என் பங்காளியில வெட்டணும். ஐயர் பண்ண கூட்டு வந்தது. நான் கோயிலுக்கு போறேன்னு சொன்னேன். இங்க இப்படி நடக்கும்னு தெரியாம இவன் என் கூட வந்துட்டா. கௌசல்யா, 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 இங்க பாரு. அந்த பொண்ணு நோட்டு புத்தகம் எல்லாம் கீழே வந்து கிடக்குதுப்பா, யாராவது எடுத்து கொடுங்க. கௌசல்யா, கௌசல்யா, என்ன முதல்ல அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் விடுங்க. வேணுங்கிற கேட்டு சாப்பிடுங்கப்பா. உங்க வயிறு நிறையணும், என் பங்காளிங்க வயிறு எரியணும். தம்பி குழி வெட்டுப்பா, குழம்பு ஊத்துறோம். எனக்கு வேணாம். ஏன்? கறி குழம்புப்பா. அதனாலதான் சொல்றேன், எனக்கு வேணாம். வேற என்ன வேணும்? பேரு ஆர் கௌசல்யா.
படிப்படியாக பரபரக்காதல் இனிக்குதப்பா பரபரக்காதல் இனிக்குதப்பா கண்ணும் கண்ணும் மொட்டும் போது மூளைக்குள்ள பட்டாம்பூச்சி கட்டில் போட்டு தூங்கும் போது நெத்திக்கு மேல் காதல் காட்சி நித்தம் நித்தம் பார்க்க சொல்லி நெஞ்சுக்குள்ளே கௌலி கட்டும் ஒத்த பார்வை பார்க்கும் முன்னே உள்ளுக்குள்ளே துள்ளும் ரத்தம் வாழ்க்கையில் ஒருவித பரபரப்பு பரபரகிறது சுறுசுறுப்பு ஆதலில் வெட்டத்தில் விழுந்து விட்டால் கல்லுக்குள் வருகிறது கலகலப்பு ஆத்திரம் எல்லாம் எதுக்கிற போதும் சர்க்கரை எல்லாம் கசக்கிற போதும் காதல் இனிக்குதப்பா காதல் இனிக்குதப்பா இந்தியாவில் பெண்கள் மொத்தம் 60 கோடி கோடி எனக்கான பெண்ணை தேடி அலைகிறேன் ஓடி ஓடி தனித்தனி ஜாடி ஜாடி தனித்தனி மூடி மூடி நீ தாண்டி எந்த மூடி நான் தாண்டி உந்தன் ஜோடி காதலில் விளைவது ஒரு சுரமே காதலில் விழுவது ஒரு சுரமே இன்பத்தில் இது ஒரு புது ரசமே இசையில் வருவது பரவசமே வான்வெளி எல்லாம் எரிகிற போதும் தேன் துளி எல்லாம் கசக்கிற போதும் காதல் இனிக்குதப்பா காதல் இனிக்குதப்பா மூளைக்குள் முக்கணியாக கண்ணுக்குள் சர்க்கரையாக காதுக்குள் தீன் துளியாக படிப்படியாக காதல் இனிக்குதப்பா காதல் இனிக்குதப்பா பேரு ஆர் கௌசல்யா 9th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் blood group A1 positive address வணக்கங்க. என்ன கோவில்ல உங்க டைரியை விட்டுட்டு வந்துட்டீங்க? ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க கால்ல சாணி மிதிச்சிட்டேன். இருங்கோ கேளுங்கன்னு தண்ணி கொண்டு வரேன். நம்ம முத ஐடியாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன உள்ளே வந்துட்டல? உள்ள வெளியேண்டு ஊட்டுங்க ஊட்டுங்க மேல 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 ஊட்டுங்க. என்னடா மேல ஊத்தி கீழே ஊத்துட்டு ஏப்பா எதுக்கு போய் மேல தண்ணி ஊத்துனப்பா? டம்ளர் நம்பிருச்சு. அப்புறம் மேல ஊத்துனா எந்த நிலையில ஊத்த முடியும்? ஓ நான் இங்கதான் இருக்கிறேன்னா எங்க இருக்கிறேங்கிறது தெரியாமே இருக்கானா? ஏடா உடம்பா இருக்கு போல இருக்கே. டேய் இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். படுத்த மெனிக்கா போறானுங்க வர்றானுங்க, சேட்டலைட் மாதிரி ஆயிட்டானுங்க.
என்ன கௌசல்யா கௌசல்யாவுக்கு என்ன? கோவில்ல டைரியை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னங்க இதையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. நீ ஒவ்வொன்னா எடுத்து கொடுக்கறத பார்த்தா என் பொண்ணு மறந்து விட்டுட்டு வந்த மாதிரி தெரியலையே. நீ எடுத்து வச்சு கொடுக்கற மாதிரி தெரிகிறது. கிளம்பு. இன்னைக்கு பாடம் இதோட போறோம். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கௌசல்யா ஆர் கௌசல்யா என் பேர் எப்படி எனக்கு தெரியும்? பேர் என்ன? ஜாதகமே எனக்கு தெரியும். 9th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் தானே? இதுக்கு எதிர்த்தியான எப்படி? உங்க பிளட் குரூப் எனக்கு தெரியும். A1 பாசிட்டிவ். ஏங்க நீங்க மேக்ஸ்ல 40% நானே பயந்துட்டேங்க. ஆனா உங்க டான்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் 100க்கு 100 மார்க் நானே போட்டேங்க. ஆமா இதுல எப்படி எனக்கு தெரியும்? வீட்டுக்கு போங்க, உங்க அம்மா சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், நான் அடிக்கடி இங்க வருவேன். ஏன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மறுபடியும் வருவேன். மறுபடியும் வாங்க. ஏங்க ஆர் கௌசல்யா? என் பேரே கேட்கலையே. சரி நானே சொல்லிடுறேன். என் பேரு கண்ணா. கண்ணா கண்ணா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் எதையாவது விட்டுட்டு வரதே உன் வேலையா போயிடுது. அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதே என் வேலையா போயிடுது. தாயே சிவத்தி, எங்க எல்லாருக்கும் எல்லா நலமும் எல்லா வளமும் கொடுத்து சந்தோஷமா வாழ வை தாயே சிவத்தி. சிவத்தி வெற்றி வெற்றி வெற்றி. நீ நல்லா வருவ கண்ணு. உங்க பாட்டி செவத்தி என்னை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. அவ ஞாபகமா நட்ட மரம் தான் இது. அவளே இதுல நிக்கிற மாதிரி இருக்கு. அவளை மனசுல நினைச்சு வேண்டிக்க, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். சரி தாத்தா. உங்க அப்பனையும் வேண்டிக்க சொல்லு. ஆனா அவன் நினைச்சது எதுவும் நடக்காது. உருப்படாதவன். சபிக்கிறான் பாரு. இந்த ஆள் மண்டையை போடுவாங்கிற நம்பிக்கையில நான் நட்ட தென்னை மரம் காப்பெல்லாம் காய்ச்சி ரிட்டையர்டே ஆயிருச்சு. இந்த ஆள் அசர மாட்டேங்கிறானே. அம்மா, சாகிறதுக்கு முன்னாடி அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த? செத்து 20 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கூப்பிட்டு கூடாதா? அவன் பெத்த ஆத்தாளை பத்தி யோசிக்க மாட்டான். இந்த 10 ஏக்கர் நிலத்தை பத்தி தான் யோசிப்பான். அவன் என்ன நினைக்கிறான்னா, உங்க பாட்டிக்கிட்ட என்ன அனுப்பிடலான்னு நினைக்கிறான். நான் யாரு? உழைச்ச கட்ட.
இது வரைக்கும் ஒரு ஊசி போட்டதில்ல, அரை மாத்திரை சாப்பிட்டதில்ல. இன்னைக்கு கூட நான் சாப்பிடுற சாப்பாட்டை நானே தான் பொங்கிக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். ஆமா, இவரே தான் சமைக்கிறார். எல்லா டிவிலையும் இந்த ஆள் தானே வார வாரம் சமையல் குறிப்பு பண்றாரு. போய் வேலையை பார்த்துட்டு டேய், கொஞ்சமாவது சூடு சொரண வெக்க மானம் உள்ளவன் இந்த வீட்டுல உட்காந்து சாப்பிடுவானா? அப்ப நீ பட்டினி கிடக்க போறியா? எதுக்கு? ஒரு கேரட் போட்டுவோம், நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிடுவோம். கேரட் இடைக்கு போட்டுருவோம். ச்சே. போயிட்டானா? என் கண்ணே, நீ என்ன படிக்கிற? நான் படிச்சு முடிச்சிட்டேன் தாத்தா. படிச்சு முடிச்சிட்டியா? எவ்வளவு? 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. பூ, இந்த படிப்புக்கு என்னடா வேலை கிடைக்கும்? நான் தான் அப்பா கூட இருக்கிறேனே. நம்ம குடும்பத்துக்கு இந்த படிப்பே அதிகம்னு படிப்பை கட் பண்ணி வச்சிட்டாரு. படுபாவி, படிக்க வேண்டிய வயசுல புள்ளைய படிக்க விடாம பம்பரம் சுத்தி ஏமாத்த கத்து கொடுக்கறான். கண்ணு, நீ இவனோட இருந்த உருப்பட மாட்டேன். எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஓடிட பாரு. டேய், என் அனுபவத்துல சொல்றேன், எந்த தொழிலும் கெட்ட தொழில் இல்ல. ஏமாத்தாத எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில நீதான் பெரிய ஆளா வரணும். புரியுதா? பசிக்கு தாத்தா, வாங்க சாப்பிடலாம். ஏய், உங்க அப்பாவும் நான் அநியாயமா கெடுத்து வச்சிருக்கான்டா. போ சரி பண்றேன், வா. இன்னும் நம்ம இடத்துல இவ்வளவு கூட்டம்? ஓ, இன்னைக்கு ஆவணி ஆவட்டமா? வந்தே பார்வதி பரமேஸ்வரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா. ஓம் அனந்தாய ஸ்வாஹா, ஓம் தர்மாய ஸ்வாஹா, ஓம் மாதவாய ஸ்வாஹா. சதர்பஜம் என்னடா லுக்கு விடுறியா? முட்டு கேந்திரம் போடா. பலமஸ்து தேஜா. தினசரி 3 வேளையும் ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்றேலோன்னா? அத மட்டும் தான் கரெக்டா பண்ற. இந்த இன்ஸ்பெக்டர் சவுந்தரராஜன என்ன கேள நினைச்சியா? நினைக்கிறதுன்னு அதான் உண்மை. எங்களை கேட்டா நாங்க என்ன சார் சொல்ல முடியும்? நான் போனதே வந்தப்ப என்ன சொன்னேன்? இங்க எத்தனையோ பேர் வர்றாங்க, நாங்க என்னென்னமோ சொல்றோம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? உனக்கு போடுங்களேங்க, அதை சொல்லியா? 29ல எனக்கு ப்ரமோஷன் சொன்னேன். இன்னைக்கு தான் 29. ஆனா நேத்தா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நான் எங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு வந்து நிக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லியா? எஸ்ஐடா, இவனுக்கு தான் 29 ப்ரமோஷன் அடிச்சு விட்டோம். இதுக்கு தான் தேதி எல்லாம் சொல்லி ரிஸ்க் இருக்காதுன்னு சொன்னேன். கேட்டீங்களா? காசை திருப்பி கொடுத்துருங்க. இவன் சும்மாடா கேஸ் பலூனு புரியுறோம் பார். நான் என்ன சொன்னேன் நீங்க சொல்லுங்க சார். மறுபடியும் என்ன கேக்குறியா? 29ல எனக்கு ப்ரமோஷன் இருக்குன்னு சொன்னியா இல்லையா? தம்பி, இந்த பம்பரத்தோட லாங்குவேஜ் இருக்கே அது தனி. அதை எப்பவுமே நாம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம சௌகரியத்துக்கு நம்ம அதை அர்த்தப்படுத்திக் கூடாது. 29 என்ன? 20ஆம் தேதி 9வது மாசம்னு அர்த்தம். இன்னைக்கு தேதி 29 தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மாசம் 2 இல்ல, இடையில 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துல பம்பரமா பார்த்து தெரு தெருவா பிச்சை ஏறாலும் எடுக்கணும். ஆனா ப்ரமோஷன் கன்ஃபார்ம். சாரி அபௌட் இட். எப்படிப்பா இப்படி? இப்படித்தாண்டா அப்படி. ஓ அப்படியா?
நல்ல வேலை சக்கரத்தை சுத்த விட்டு குழந்தை குடிச்ச தண்ணி எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டான் தம்பி. தம்பி இங்க வா. என்னமாமா நீ வயசுல சின்ன பையனா இருந்தாலும் பெரிய விஷயம் பண்ணிருக்க. நீ என்ன வைத்தியர் வீட்டு பையனா? இல்ல மாமா, ஒரு தடவை நான் தண்ணியில விழுந்தப்ப நிறைய தண்ணி குடிச்சு வயிறு வீங்கி போச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா இப்படிதான் என்ன சக்கரத்துல சுத்த விட்டு காப்பாத்தினாரு. ஏய் தொப்புள் முடி, தொப்புள் முடிகிடி. பணம் போச்சுன்னா ஆவி உள்ள போயிடும். தொப்புள் முடி நமக்கு தெரியாது. முடுகிடி, தொப்புள் முடுகிடி. அந்த பெரிய பாம்பு வராதாவிடா இந்த குட்டி பாம்பு ஆடின்னு இருக்கு. பாம்பு இருக்கட்டும், சயின்ஸ் டீச்சர் தவளை பிடிக்க சொன்னாங்களே, என்ன பண்ண? மறந்துட்டேன். ஆனா நீ என்ன பண்ண? எங்க அப்பா நேத்துக்கு அதை கழுத்துல பிடிச்சு போட்டாரு. நாளைக்கு அதை என் கையில பிடிச்சு கொடுத்துருவாரு. நீ தப்பிச்சுட்ட. நான் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. குடிக்கிறா பொண்ண மணக்குதா, பொண்ண மணிக்குதா, பூமியை ஜெயிச்சுட்டா. தவளை குடிக்கிறா பொண்ண மணக்குதா, பொண்ண மணிக்குதா, பூமியை ஜெயிச்சுட்டா. அசதி கணக்கு பண்ண ஆத்துலையும் சேத்துலையும் கைய வச்சாண்டா. அசதி கணக்கு பண்ண ஆத்துலையும் சேத்துலையும் கைய வச்சாண்டா. தவளை குடிக்கிறா பொண்ண மணக்குதா, பொண்ண மணிக்குதா. பொம்பளை தவளை வீட்டுல வயசு பொண்ணு இருக்கா, கம்முன்னு படு. வீட்டுல வயசு பொண்ணு இருக்கா, கம்முன்னு படு. ஏண்டி படுத்துற? வீட்டுல வயசு பொண்ணு இருக்கா, கம்முன்னு படு. 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 ஐயோ அம்மா, தவளை கொதிக்கிறது. ஆமா, தவளையில தண்ணி கொதிக்கிறது. ஐயோ இல்லம்மா, தண்ணியில் தவளை கொதிக்கிறது. ஏய் என்னங்கடி தவளை தண்ணி? தவளை செத்து போயிருக்கு. அச்சோ தொப்புள் மூடி. ஏய் தொப்புள் மூடி. அப்பா தவக்கலை அம்மா தவளையில கொதிக்க வச்சுட்டா. அபிஷ்டு அதை எடுத்து வெளியே வீசிடி. ஆட்டோ வீட்டுல வயசு பொண்ணு இருக்கா, கம்முன்னு படு. ஐயோ
என்ன உனக்கு உன்னெல்லாம் ரோட்ல வச்சு அடிச்சா பத்தாதுரா, ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டணும். ஒரு rascal. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா பொண்ணுங்க கிட்ட பேரை கேப்ப நீ? ஐயோ நான் என்ன உங்க பொண்ணுகிட்டே அந்த பேரை கேட்டேன்? ஆ? இந்த எஸ்ஐ சீதா பொண்ணோட பேரையே கேப்பியா நீ? தோட்டத்துல இன்னைக்குன்னு ஒரு வேலையும் இல்ல, கட்டைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம். ஹலோ, லோக்கல் டிவி சேனல்ல ராசிபலன் சொல்லியா? கொஞ்சம் வேலையா இருந்தேன், நாளைக்கு காலையில் சொல்லணுமா? அட நீங்களே சொல்லிக்கங்க. ஆமா, சிம்மராசிக்கு சொன்னதை விருச்சிகத்தில் போட்டுருங்க, கும்பத்தில் சொன்னதை கன்னிராசியில் போட்டுருங்க. அட ஆமாங்க, இவ்வளவு தாங்க ஜோசியம். இனிமேல் நான் வேண்டாமா? நீங்களே சொல்லிக்கிறீங்களா? அண்ணே தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்து தப்பா போச்சு. நம்மள வாத்து மாட்டேன் நினைக்கிறேன் பாரு. அண்ணே பதட்டப்படாதீங்க, மனசை தேத்திக்கணும். டேய், நான் எதுக்குடா பதட்டப்படுறேன்? எங்க அம்மா செத்தனைக்கே நான் அம்மா ஹோட்டல்ல வான்கோழி பிரியாணி சாப்பிடுவேன். அண்ணே உங்க அப்பா அப்பாவுக்கு அப்பா கட்டில இருந்து கீழே விழுந்து மூச்சு பேச்சுல இப்ப அப்படி கிடக்குறாரு. டாக்டர் கிட்ட டாக்டருக்கு சொல்லி அனுப்பிச்சேடா. இன்னும் சொல்லலண்ணா. அப்பா திக்கு ஆகி போச்சு. இப்பதானே எனக்கு உசுர் வந்தது. இவனு பண்ண சங்கு சைடுகளை சொல்லி அனுப்பிச்சு. சரிண்ணே. அப்புறம் அந்த சுடுகாட்டுல நல்ல ஆழமா ஒரு குழி வெட்ட சொல்லு. சரிண்ணே. சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு லிமிட்டா சொன்னா போதும், கூட்டம் சேர்ந்து செலவு வைப்பானுங்க. மாலையில எல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்கடா. பக்கத்தோட 4 பூ வாங்கினா போதும். போய் வேலை பாரு. ஹலோ, ஒரு குட் நியூஸ். எப்ப போயிட்டான்? தாத்தா 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 கண்ணு, எதுக்கு தாத்தா நீ உயிரோடு இருக்கும் போதே சங்குறாங்க? அது உங்க அப்பனோட ரொம்ப நாள் ஆசை. 10 ஏக்கரா 3 சென்ட். அது எப்படித்தான் பேட்டரி லீக் ஆச்சுன்னு தெரியல, ஏகப்பட்ட பார்ட்டிகள் போகுது. ரெடி கேஸோட வந்தீங்கன்னா நாம முன்ன பின்ன பார்த்து முடிச்சிடலாம். சங்க எங்க தாத்தா ஒண்ணு உயிரோட தான் இருக்காரு. ஏய், கொடுத்த அட்வான்ஸ் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்படி முடிஞ்சிடும், இருந்து ஊதிட்டு போ. இன்னும் முடியலையா? முடியலையா? ஆனா முடிச்சிருவோம்ல. இத பாரு, எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டா நேரா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறேன். என்ன நீ அங்க வந்துடு. வேலையில போங்க. பத்திரம் மரணம் ரெண்டையும் ஒண்ணா பதிவு பண்ணிடுவோம். ஆனா முடிஞ்சிருங்கிறல்ல. ஏய், நான் பாக்க பெருசுங்களா இப்படி தலையை இழுத்துட்டே கிடக்குங்க. அப்புறம் அதிகாலையில் ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஜில்லுன்னு ஊத்தி நல்ல செவல்னியா வெட்டி குடிக்க கொடுத்துட்டு தெரியாத மாதிரி அப்படி மூக்குல தட்டி விட்டோம்னா மேட்ரு முடிஞ்சிடும்ல. ஒப்பனை நீ அப்படித்தானே கொண்ட, அந்த ரூட் தானே நான் ஃபாலோ பண்றேன். எதுக்கு தாத்தா உனக்கு காலையில பச்சை தண்ணி ஊத்தி செவல் நீ கொடுக்கணும்னு சொல்றாங்க? என்ன கொல்லத்தான். செவத்தி கண்ணு, உள்ள போய் ஒரு இரும்பு போட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அதுல கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கா தாத்தா? உங்க அப்பா உன்னை நல்லாவே கெடுத்து வச்சிருக்கான்டா. போய் பொட்டி எடுத்துட்டு வா. பொட்டியை துறப்பா. யார் தாத்தா இது? இதுதான் என் பொண்ணு சீதா. என் பொண்ணு ஒரு ஐயர் பையனோட ஓடி போயிட்டா. அவ ஓடி போயிட்டான்ற ஆத்திரத்துல எனக்கு கோபம் வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அதையே சாதகமாக்கிட்டு உங்க அப்ப இந்த சொத்துல எந்த பங்கும் இல்லைன்னு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டான்ப்பா. அன்னைக்கு அவன் சொன்னதை சரின்னு சொல்லிட்டு நானும் அவனோட சேர்ந்து வீராப்பா ஊருக்கு முன்னால என் பொண்ணுக்கு கருமாதிய பண்ணிட்டேன்பா. பெத்த பொண்ணு உயிரோடு இருக்கும் போது அவளுக்கு கருமாதி பண்ணிட்டேன்ற அதிர்ச்சியில உன் பாட்டி என் செவத்தி போய் சேர்ந்துட்டாப்பா. அப்போ உங்க அப்பம் பண்ண தந்திரெல்லாம் எனக்கு தெரியல. இப்ப அவன் என்னையே கொல்ல பார்க்கறான். என் பொண்ணு சீதா மட்டும் இருந்தா இதெல்லாம் நடக்குமா? மணி 5:30 ஆச்சு, விடுஞ்சிச்சுடா. சுப முகூர்த்தம், தூக்கி உட்கார வைடா. இப்பவே போனக்கான கிடக்குறாடா. பாரு, டிக்கெட் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வண்டிக்காக வெயிட் பண்ற மாதிரியே உட்காந்துருக்காரு. தூக்கி ஊத்துறா. டேய், அந்த குடத்தா சென்டிமெண்டான குடம், எங்க அம்மாவோட சீதன குடம் ஊத்து. மா இந்த வர்றாருமா, அனுப்பிச்சிட்டே இருக்கேன்.
ஊத்து முன்னாடி ஊத்துறா மூச்சு கீச்சு பிடிக்கும். ஓகே, பாதி முடிஞ்சிச்சு, மீதியை முடிச்சிருவோம். போய் எல்லாம் எடுத்துட்டு வா. நைனா வாடா 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 சீக்கிரம். நீ கொடுத்துரு. இல்ல இல்ல, தாடா உண்மையில தானே பாஸ் அதிகம். பாச நீ சரி, வாய தர. நான் வரேன். ஊத்து. என்ன கை தெரியாம பட்டுச்சு. முடிஞ்சா? அப்பா, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா பாடி என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியலையே. ரொம்ப நேரம் உட்கார வச்சா விரைச்சிட போகுது. தூக்கிட்டு போகும்போது கஷ்டமா இருக்காரு, படுக்க போறீங்க. அப்படியா? அவன் கஷ்டம் அவனுக்கு. ஆஹா, முதல் போனி சூப்பரா இருக்கு. ஐயோ அம்மா, சபாஷ் சரத்தி. அட பாவியா. தாத்தா, மிக்சிங்லாம் கரெக்டா இருந்ததா? என்னடா சொல்ற? இளநீல சரக்குல ஊத்திருந்தேன். அப்படியா? என் திடீர் வீரியத்துக்கு காரணம் இதுதானா? இனிமே தினம் ஒரு செவல் நீ கொடுத்துறாங்க. சீக்கிரமா போய் சேர்ந்துச்சு, இப்பதான் தெரியுது. ஹலோ, என்னதானே தெரியுங்க? நான் எதுக்கு ஒண்ணு தேடணும்? இல்ல, ரொம்ப நாளா நான் வரலையே, அதனால என்ன தேடுறீங்களோன்னு நினைச்சேன். நீ வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்ன? அப்ப நான் வரேன். இரு. சரி, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. சொல்றேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பாவும் எங்க அத்தையும் இதே இடத்துல தான் லவ் பண்ணிருக்காங்க. இது எங்க அம்மா தெரியுமா? ஐயோ, உங்க அம்மா தான் எங்க அத்தை. உன் தொல்லை எனக்கு தாங்கலடா. சொல்லுது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா. சொல்றேன். என்ன புரிஞ்சுதா? தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? நீ எனக்கு மறப்பேன்டா. அப்ப நான் கிளம்புறேன், வீட்டுல தேடுவா. எல்லாரும் வீட்லயும் தான் தேடுவாங்க. உட்காரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள கிளம்புறேன்ற. கொஞ்ச நேரம் இரு. கொஞ்ச நேரம்னா எவ்வளவு நேரம்? இந்த பம்பரம் எவ்வளவு நேரம் சுத்துதோ அவ்வளவு நேரம். சொல்லு சொல்லு. என்ன சொல்றது? அப்ப நான் கிளம்புறேன். இன்னும் பம்பரம் நிக்கலையே. பம்பரம் நிக்கணும், அவ்வளவுதானே? யாரு? அம்மா, நான் தான் தண்ணி குடிக்க வந்தேன். நான் வந்துட்டேன். இன்னும் உனக்கு காணும். நம்ம ஒழிஞ்சுக்கலாம். வந்து கொஞ்ச நாளைக்கு தேடட்டும். பாத்தியா, நீ நினைச்சதுதான் நானும் நினைச்சிருக்கேன். நான் என்ன முறுக்கு சாப்பிடணும் நான் நினைச்சேன். உட்காரு. இந்தா. இது என்ன ஆட்டுல சுட்டுதா இல்ல நீ இங்க சுட்டுதா? இல்ல, உங்க அப்பா ஒரு ஃப்ராடு. அவருக்கு துணையில இருக்கேன்னு சொன்னியே, அது நல்லா கேட்டேன். நில்டா.
என்ன கோமா? இந்த பார், உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, என் வேலை பத்தியோ என் படிப்பை பத்தியோ பேசாத. என்னை பத்தி பேசி, என்கிட்ட இருக்க திறமையை பத்தி பேசு. இந்த பாரு, என்ன கோவம் தணிஞ்சுதா? இந்தா சாப்பிடு. இது எப்படி உங்க வீட்டுல சுடுதா இல்ல நீ வேற எங்க சுடுதா? ம்? கோவம் வருதுல்ல, இதே கோவம் தான் எனக்கு வந்துச்சு. நீ என்ன பத்தி பேசு, நான் உன்னை பத்தி பேசுறேன். நம்மளை பத்தி பேசுவோம். சரி சரி சரி, அந்த பம்பரத்தை கொடு. இத பத்தி உங்ககிட்ட எனக்கு கேட்கணும். இந்த மாதிரி கேள்விலாம் நீ என்கிட்ட தான் கேட்கணும். பம்பரத்துல பல வகை உண்டு. சட்டி பம்பரம், சுட்டி பம்பரம், கொண்ட பம்பரம், சண்டை பம்பரம். எந்தெந்த பம்பரத்தை எப்படி உண்ணும் நான் உனக்கு சொல்லி தரேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பம்பரத்தை எப்படி விடுறது? நான் விட்டா மட்டும் சுத்தவே மாட்டேங்கிறது. நீ எப்படி விட்ட? கையாலதான். கையால விட்டா சுத்தாது, கயிறால விடணும். கயிறு இல்லையே. கயிறு இல்லையா? சரி, கண்ண மூடு, ரெண்டு கண்ணை மூடு. கண்ண தோற, கை ரெடி. பூவே நான் தொட்டால் துலங்கும் தொடலாமா? சொர்க்கத்தீவே உன் சொந்தக்காரன் வரலாமா? ஆசை கண்ணே பூஜை பெண்ணே வகுப்பறை முடியட்டும் பள்ளிகரை தொடங்கட்டும். பூவே பூவே சுட்டி பூவே நான் தொட்டால் துலங்கும் தொடலாமா? சொர்க்கத்தீவே உன் சொந்தக்காரன் வரலாமா? மஞ்சள் கேட்கிறாய், தங்கத்தை கேட்டு நான் நெஞ்சு பூசவா? பக்கு வைக்கும் காலம் வரை பாக்கி வைக்க நேரம் இல்லை, நோக்கும் அந்த நோக்கம் இருக்கா? முயற்சி செய்கிறேன், ஒரு முத்தம் போதுமா? துளசி தீர்த்தத்தில் எந்தாகம் தீருமா? பூவே பூவே சுட்டி பூவே நான் தொட்டா துலங்கும் தொடலாமா? சொர்க்கத்தீவே உன் சொந்தக்காரன் வரலாமா? இருக்கட்டும் பக்தனுக்கு பரம்பரவா? காதல் தேசத்தில் பிழை எதுவும் பிழையில்லை. கடலில் கலந்த பின் கரையில் சேர்ந்ததில்லை. பூவே பூவே
துலங்கும் தொடலாமா கத்தீரே உன் சொந்தக்காரன் வரலாமா ஆசை கண்ணே பூஜை பெண்ணே வகுப்பரு முடிகட்டும் பூவே நான் தொட்டால் துலங்கும் சொல்லலாமா சொர்க்கத்தீரே உன் சொந்தக்காரன் வரலாமா. என்னடி நீங்க டியூட்டி முடிஞ்சு சீக்கிரமா வந்துட்டு? அது இருக்கட்டும், இன்னைக்கு ஆத்துல என்ன சமையல்? உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிருக்கேன். சமையலையாவது எனக்கு பிடிச்சத பண்ணிருக்கேன். பேரை கேட்டதுக்கே லாடம் கட்டுவேன்னு சொன்னியாமே, உன் பேரே இல்லாம பண்றதுக்கு தான் இந்த எமக்குச்சி வந்திருக்கேன். ஆள் பாக்குறதுக்கு தான் குச்சி மாதிரி இருப்பான். குச்சியை உச்சியில சொருவிட்டான்னு வச்சுக்க, பிச்சு எடுக்காம விட மாட்டான். டேய் அம்பி, ஒரு பொம்பனாடிக்கிட்டே 2 பேரும் சண்டைக்கு வரது தப்பு இல்லையோ? அப்ப நீயே கலந்துக்கா. எனக்கு தெரியாதேடா. எனக்கு தெரியும். மாமி, உங்க ட்ரெஸ்ல அழுக்காடு போகுது, கொஞ்சம் ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. இவங்கள நான் பாத்துக்கிறேன். இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். அம்பி பாத்துப்பான். வா போலாம். வாடி. வாடா மொட்டை பல்லு, 2 கை குறையுது வா. டேய் கட்ட சட்டை, எங்களுக்கு 2 கை குறையுது வாடா. யாரா அது? ஏய் வாடா. இங்க படையடு, அங்க போய் கொத்துவாங்க. ஒண்ணு வாடா. ஏய் ஏய் Oh,
அம்பி மாமா நம்ம ஆத்துக்கு வரதுக்கு என்ன கூச்சம்? உள்ள வா. நம்ம வீட்டுக்கு வரது நான் ஏன் மாமா கூச்சம் பண்ணோம்? கரெக்ட் கரெக்ட். அப்படி இப்படி எங்க அப்பா அம்மா கவுத்தி இலை போட வச்சுட்டால இலை தானே வச்சிருக்க பலகாரம். என்னது இது? கடைசியா ஊத்த வேண்டிய பாயசத்தை முதல்ல ஊத்துற? எங்க ஆட்டுல இப்படிதான். சரி வைமா. இந்த வைக்கிறேன்ப்பா. ஓ அதெல்லாம் இங்க கிடைக்குமா? மட்டனா சிக்கனா? இது வேணா. காய்கறி ஓ இஞ்சி அதே தானா? இங்கதான் அது. ஐயே என்னன்னா வாழைப்பழத்தை தோசை மாவுல போட்டு கரைச்சிருக்கேன். இதுக்கு பேரு தான் வாழைப்பழ தோசை. இப்படி ஒரு நாள் எனக்கு வாத்து கொடுத்தது இல்லையே. இதுக்கான பழம் இன்னைக்கு தான் கிடைச்சது. இதுதான் வாழைப்பழ தோசை. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னது வாழைப்பழத்துல தோசையா? சூப்பர். சாப்பிடாமலே சொல்றேல. இல்ல மாமா இதுக்கு முன்னாடி வச்ச பலகாரம் பிரமாதமா இருந்தது. எனக்கு தெரியும் மாமா மாமியோட அப்ரூவல் இல்லாம நீங்க எதையும் எங்கேயும் வைக்க மாட்டேன். பரவாயில்லையே, வந்த செத்த நாளிலேயே மாமாவோட அசு வரத்தை நன்னா தெரிஞ்சுட்டியே. தேங்க்யூ. நான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டேன். எங்க வீட்டுக்கு எப்போ போறேன்? தேங்க்யூ. எங்க அப்பா அம்மாக்கு இவ்வளவு சீக்கிரம் பிடிக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா உங்க அப்பா ஃப்ராடுன்னு உங்க அப்பா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம ஒண்ணு செய்யறது ரொம்ப கஷ்டம்டா. இத பார், உன் மனசுல நான் இருந்தேன்னா இன்னும் வந்து ஃப்ராடு பண்ற வேலையை மூட்டை கட்டுது. ஆள் அடையாளம் வெள்ளை பேண்ட் கருப்பு சட்டையா? கருப்பு சட்டைக்காரனால ஜோசி பார்க்க வர மாட்டாங்கப்பா. அப்படியா? மலைக்கு மாலை போடுவாங்களா? சரி சரி வர சொல்லு. எங்க நம்ம பிள்ளையாண்டா இங்கேயே கிடப்பான். இப்ப அடிக்கடி மிஸ் ஆகுறானே. அப்பா டேய் என்ன அங்க நிக்கிற? உங்களுக்கு நான் குறி சொல்லணுமா? உருப்பட வழி சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். போய் ஒருத்தர உள்ள அனுப்பு. நான் எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். திருப்பி அனுப்பிச்சியா? ஏன்னா உனக்கு பைத்தியமா முடிச்சிருக்க? ஏன்னா பொழப்பு கிடைக்கிற? பொய் சொல்றது ஒரு பொழப்பா? 10 ரூபானாலும் உழைச்சு சம்பாதிக்கணும். டேய் இதெல்லாம் பேசுறது நல்லா இருக்கும். எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. அப்ப நீ எனக்கு ஒத்து வர மாட்டேன். டேய் என்ன பெத்த தேவைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம கை நீட்டு பேசுற? பின்ன உன்ன மாதிரி ப்ராடக்ட் எப்படி பேசுறது? என்னடா சொன்ன? கை நீட்டுறது பெருசு இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் நீட்டினா என்ன ஒரு யோசிச்சு நீட்டணும். பேரண்டி எப்போ உங்க அப்பனை நீ எதிர்த்து பேசிட்டியோ அப்பவே நீ உருப்பட்டுட்ட. அவன் கடைசி மூச்சு வரைக்கும் திருந்தவே மாட்டான். நீ திருந்திட்ட. அதனால அவனை விட்டு பிரிஞ்சாகணும். நீ இருக்க வேண்டிய இடத்த நான் சொல்றேன். இன்னைக்கு எப்படி உங்க அப்பனை எதிர்த்து நீ பேசினியோ அதே மாதிரி ஒருத்தன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்த்து பேசி மெட்ராஸ் ஓடி போயிட்டான். இருவாரு இது ஒண்ணு. அது வேற யாரும் இல்ல, என் சின்ன பையன் உன் சித்தப்பன் தான். இப்ப மெட்ராஸ்ல பெரிய ஆளா இருக்கிறான். என்ன தம்பி போன ரூமா கோயிலுக்கு போகாம இங்க வந்து இருக்கீங்க? எங்க இதே தெய்வம் நீங்க இருக்கிற இடம் தானே எங்களுக்கு கோயிலு. என்ன வஜர பேசுறீங்க? நீங்க எப்பவும் எங்க கூட தான் இருக்கிறீங்கன்னு நம்புறவன் நானு. இப்ப எங்களுக்காக குரல் கொடுக்குறீங்க. உண்மையிலேயே காலத்தை வென்றவர் நீங்க தான் வஜர. நான் தான் லக்ஷ்மண் ஸ்ருதி லக்ஷ்மணன் பேசுறேன்.
ராமர் கோயில்ல லட்சுமணன் இருக்கிற மாதிரி தலைவர் கோயிலையும் கரெக்டா இருக்கிறீங்க. தலைவர் இருந்தப்போ நமக்காக குரல் கொடுத்தாரு. அவர் இல்லாதப்போ அவர் குரலை வச்சுதான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாழ்த்துமா சங்க கட்சிக்கு மறந்துதான் வந்துடுங்க. சித்தப்பா சாமி கும்பிட்டாச்சா? பாப்பா கண்ணா, நான் தான் கண்ணு, உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்தே உன் போட்டோவை எங்க அப்பா அனுப்பி வச்சிட்டாரு. எங்க தாத்தாக்கு எல்லா போட்டோவும் எடுத்து வைக்கிறதே வேலையா போச்சு. ஆமா, நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? யாரு எந்த நேரத்துல எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அசத்துறதானே ஸ்டைலு. இன்னைக்கு உங்க பிறந்த நாள், நீங்க இங்கதான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அசத்திரிய தேங்க்யூ. எனக்கு எதுக்கு சித்தப்பா சென்டெல்லாம்? நம்ம தொழிலுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆபீஸ் சாவி எடுத்துக்க. சாமி கும்பிட்டுக்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும். எந்த தொழிலும் கெட்ட தொழில் இல்ல. ஏமாத்தாத எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில நீதான் பெரிய ஆளா வரணும். இத பார், என் மனசுல நான் இருந்தேன்னா இன்னும் வந்து ஃப்ராட் பண்ற வேலையை மூட்டை கட்டி வை. நம்ம தொழிலுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பெட்டி வச்சுதான் உங்களுக்கு பெட்டி கணேசன் பேர் வந்ததா? இந்த பேர் எடுக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஏய், இது பாக்குறதுக்கு தானே சாதாரண தொழில் மாதிரி தெரியும். இது குழப்பு மட்டும் இல்ல, புண்ணியமும் சேர்ந்து கிடைக்கும். ஏன்னா கடைசியா போறவங்கள நம்ம குழுக்குன்னு அனுப்பிக்கிறோம்ல, அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அது புண்ணியம் தானே நமக்கு. கலெக்ஷன்ல யாருக்கும் கமிஷன் கொடுக்கணும். கரண்ட் பில் கூட பார்ட்டியா கட்டிடுவாங்க. எல்லா தொழிலுக்கும் ஒரு சீசன் உண்டு. ஆனா எல்லா சீசன்லயும் இந்த தொழில் உண்டு. எந்த தொழிலுக்கும் ஸ்ட்ரைக் வரும். ஆனா இந்த தொழிலுக்கு ஸ்ட்ரைக் வருமா? அப்படியே வந்தாலும் யார் பண்ணுவா? ஆமா, இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுல, அங்கதான் நீங்க கிரேட். தேங்க்யூ. பாத்தியா, சொந்தக்கார மாதிரி கவனிக்கிறாங்க. நான் இவருக்கு சொந்தம். தாத்தா, என்ன விட்டு போயிட்டீங்களே தாத்தா. தாத்தா, இந்த ஒரு வார்த்தை போய் புடி, 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 புடி. தாத்தா, சொல்லாம போயிட்டீங்களே தாத்தா. போயிட்டீங்களே நீங்க தாத்தா. ஏங்க மனசு அடிச்சுக்கா? அதுக்கா பொட்டி எப்படி அடிச்சா? அப்படி அடிச்சுனா என் மனசு அடிச்சுக்குது இல்ல? தாத்தா, போயிட்டீங்களே பையன் தாத்தா. பொட்டியை பழக வச்சிட்டான். என்ன ஸ்டைல் இது? அவர் ஸ்டைல். ஹலோ, பாக்ஸ் ஆபீஸா? ஆமாங்க, பாக்ஸ் ஆபீஸ் தான். நான் பொட்டி கணேசன் ஃப்ரெண்டு பேசுறேன். அவர் இருக்காரா? பெட்டி கணேசன் இருக்காரு. நான் நியூ கமருங்க. அவர்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், என்கிட்ட சொல்றது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. ஒரு ஐஸ் பெட்டி ஒண்ணு வேணும். அப்படிங்களா? ஒரு நிமிஷம். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே. சரி, இன்னும் 1 ஹவர்ல எங்க பொட்டி உங்க வீட்டுல இருக்கும். கரெக்டா வந்துரும்ல? ஏங்க, எங்க சர்வீஸ் பார்த்து நீங்களே அசந்துட போறீங்க. தம்பி, சர்வீஸ் முடிஞ்சதால எங்க அண்ணனே போயிட்டாரு. சரி, நீங்க என்ன ஜாதி? ஏய், பெட்டி அனுப்படா ஜாதி கேக்குற? இதுல கூட ஜாதியை பாக்குறீங்களா? இல்ல சார், உங்கள எப்படி சங்கு செகண்டியா இல்ல பேண்ட் செட்டா?
இல்ல சார், இதெல்லாம் நான் ஏன் கேக்குறேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சது வச்சுங்களேன், பேக்கேஜே நாங்களே அனுப்பிச்சு வச்சிருவோம். உங்களுக்கு வேலை மிச்சம்ல. விட்டா ஒப்பா இருக்கே, ஆள் அனுப்புங்க இருக்கு, அதுக்கும் இருக்கே. நீங்க பாட்டை கேட்டுட்டு மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் காசை கொடுத்தா போதும். டேய், எல்லா வேலையும் அவங்கள பாத்துக்கிறாங்களாம், ஒப்பாரி கூட ஆள் அனுப்புறாங்களாம். சார், விசிட்டிங் கார்டு சார். எங்களுக்கு எதுக்கு விசிட்டிங் கார்டு? இருங்க, நான் தான் சித்தப்பா அடிக்க சொன்னேன். நம்ம தொழில்ல நாம தான் பெரிய ஆளு, எப்படி சொல்றது? விளம்பரம் தொழிலுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ சார். இது மட்டும் போதாது, டைமே கீப் அப் பண்ண தெரிஞ்சுக்கணும். கிளம்புங்க. டீ காப்பிலாம் கொடுக்குறாங்கடா, கெட்டிக்கார பள்ளியில இருக்காங்களே. 2 எடுக்காது, 1 மட்டும் எடுங்க. விசிங்கடா. பரவாயில்லையே, உத்தரவு கொடுத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஏயா, பேக்கேஜ் சொன்னீங்க, ஒரு ஐட்டம் குறையுது. என்னங்க இப்ப போயிட்டாரே, அவர் பேரு ஆடிய பாதம். எங்க பாடி விழுந்தாலும் டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கான்னு ஆடுவாரு. இப்ப அவர் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அவர் பாடிக்கு முன்னாடி ஆடலன்னா அவர் ஆத்மா சாந்தி அடையுமா? உங்களுக்கு ஆட்டம் அவ்வளவுதானே, அதுக்கு போய் அவசரமா பேசிட்டு ஆரம்பிடா. மண் கொடுக்கும் பெண் கொடுக்கும் நீ போகும்போது வசூலிக்கும் பூமி
காலங்காத்தால எல்லை குடிச்சு பாடி பில்டப் பண்றியா? எங்கயா பையன்? என்னவோ நான் சொல்லி கொடுத்துதான் ஓடின மாதிரி என்கிட்ட வந்து கேக்குற. அவன் எங்க போனான் எனக்கு என்ன தெரியும்? பேசுறத பார்த்தா பஸ்ஸுக்கே நீ தான் காசு கொடுத்து அனுப்பிச்சிருப்ப போல் இருக்க. ஏய், ஒருத்தன் ஓடி போகணும்னு முடிவு பண்ணிட்டா அவனை யாராலையும் தடுக்க முடியாது. திருக்குறளே, அப்பா இப்ப எனக்கு காசு கொடுத்து அநியாயமா அவனை அனுப்பிச்சு வச்சுட்டு இங்க ஐயன் திருவள்ளுவர் மாதிரி உட்கார்ந்து பேசிக்க. நீ எங்கேயா அவன்? அது அவனுக்கு தான் தெரியும். அவனே எங்க இருக்கான்னு தெரியல, அவனை போய் கேள்வி இருக்கும். அவன் உன்னை விட்டு போயிட்டான்ல, அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான். உன்னை விட்டு எல்லாரும் ஓடி ஓடி போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ற. ஆனா ஓடி போகாம உன் கூடவே இருக்கிறவன் நான் ஒருத்தன் தான். என்ன மதிக்கவே மாட்டேங்கிற. ஆரம்பத்திலேயே நீ ஒருத்தன் ஓடி போயிருந்தா இந்த வீட்டை விட்டு யாருமே ஓடி போய் இருக்க மாட்டாங்க. இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்கு கொடுத்து வைக்க. அதுவும் விதி. விதி இல்லடா, நீ செஞ்ச சதி. என்ன பஞ்சுட்டேலக்கா? என் பையனை தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து பம்பர் நடிக்கிற மாதிரி பஞ்சு பாரு. அப்பா ஒரு 1000 ரூபா கூட. குட். இதே மாதிரி செயலை கல்வி. ஏண்டா சோவா சுத்துற ஃபேன் ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி பாத்தியா? சரி ரிப்பேர் பண்ணிட்டு சட்டையை போட்டு கடைக்கு வா. 3 சட்டையும் இருக்கிற 3 சட்டையும் துவைக்கப்பட்டிருக்கேன் சித்தப்பா. இதுல ஒரு 5 செட் ட்ரெஸ் எடுத்துக்க. சரி சித்தப்பா. ஏசியா இருக்கு. அப்புறம் என்ன? ஹலோ கண்ணா, அண்ணன் அண்ணன் தான் பேசுறேன். அண்ணன் போயிட்டாரு. எங்க போனாரு? கடையில போயிட்டாரு. நான் கடையில் தானே இருக்கேன். பேசுறது கண்ண மாதிரியே தெரியலையே. எப்படிடா தெரியும்? நான் சொர்க்கத்துக்கே வந்துட்டேன். பாவி, அதுக்குள்ள சொர்க்கத்துக்கே போயிட்டியா? ஏண்டா வெளியில வக்கையா இருக்குன்னு கொஞ்ச நேரம் பொட்டில போய் படுத்தேன். ஆமா, என்ன விஷயம்? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும்ல. நம்ம தொழில லீவ் எடுக்கலாமா? வேணா நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்துரு. அண்ணே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனுஷனே. வரல. வணக்கம். வணக்கம். லீவுக்கும் ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதுல நம்ம வேலைக்கு இருக்கான். நமக்கு மட்டும் தெரியுமா? காலையில எந்திரிச்சு நல்லா தான் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. பேப்பர் படிக்கிறப்ப டிகிரி காப்பி கேட்டிருக்காரு. டிஃபன் சாப்பிடல. அவ பேத்திக்கிட்ட போன் போட்டு பேசுற கூட நல்லா தரமா பேசிக்கிட்டு இருந்தாரு எங்க முன்னாடி. ஆனா அப்பவே கை குடையுதுன்னு இருக்காரு. அந்த பிள்ளை எங்கிட்ட சொல்லல. மத்தியானம் சாப்பிடுறப்ப லேசா படபடப்பா இருக்குனாரு. டாக்டர்கிட்ட போவோமான்னு கேட்டேன். அதை அப்புறம் பாத்துக்கிடுவான். மொச்சக்கொட்டை ஓட்ட கருவாட்டு குழம்பு இருக்குல்ல, அதை போடுங்கன்னு சொல்லி வாங்கி நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, மூச்சு விட்டுருச்சியா. படக்குன்னு டாக்டர் தூக்கிட்டு ஓடணும். டாக்டர் கைராசிக்காரரு ஒரு ஊசி தான் போட்டாரு. எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. எந்திரிச்சு உட்கார்ந்தவரு எனக்கு ஒண்ணும் இல்ல போலாம்ட்டாரு. அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி நாங்க அவரை கூப்பிட்டு கார்ல கிளம்பி வந்து நாங்க காரை விட்டு இறங்குறோம்யா. எப்படி? காலையில எந்திரிச்சு நல்லா தான் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. பேப்பர் படிக்கிறப்ப கூட டிகிரி காப்பி கேட்டிருக்காரு. டிஃபன் சாப்பிடல. பேத்திக்கிட்ட பேசுறப்ப கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு எங்க முன்னால. அப்பவே கை குடையுதுன்னு இருக்காரு. அந்த பிள்ளை எங்கிட்ட சொல்லல. மத்தியானம் லேசா படபடப்பா இருக்குனாரு. டாக்டர்கிட்ட போவோமான்னு கேட்டேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்,
முதல்ல மொச்சக்கொட்டை போட்ட கருவாட்டு குழம்பு இருக்குல்ல அதை போடுங்கன்னாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, மூச்சு இழுத்துருச்சு. படக்குன்னு டாக்டர் தூக்கிட்டு ஓடிட்டோம். டாக்டர் கைராசிக்காரரு, ஒரு ஊசி தான் போட்டாரு. என்ன சுகம்ட்டாரு, எனக்கு ஒண்ணுமில்ல வாங்க போலாம்ட்டாரு. அவரே சொல்லிட்டாரு. நாங்க கிளம்பி கார்ல வந்து இறங்குறோம். நாங்க இறங்கிட்டோம். எப்படி காலையில எந்திரிச்சு நல்லா தான் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. பேப்பர் படிக்கிறப்ப டிகிரி காப்பி கேட்டிருக்காரு. டிபன் சாப்பிடல. பேத்திக்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப கூட சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு எங்க முன்னால. அப்பவே கை குடையிட்டு இருக்காரு. இந்த பிள்ளை எங்கிட்ட சொல்லல. மத்தியானம் சாப்பிட போறப்ப டாக்டர் ஒரு ஊசியை போட்ட உடனே படக்கு நினைச்சு உட்காந்துட்டாரு. எனக்கு ஒண்ணுமில்ல போலாம்னாரு. அவரே போலாம் சொல்லிட்டாருன்னு நாங்க உடனே கார்ல ஏறி வந்தா நாங்க இறங்கிட்டா அவரே இறங்கி காணோம். அண்ணே எப்படின்னு காலையில எந்திரிச்சு நல்லா தான் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. பேப்பர் படிக்கிறப்ப டிகிரி காப்பி கேட்டிருக்காரு. டிபன் சாப்பிடல. இது எப்படி? இல்ல என்ன சார், வரவங்க போறவங்க இப்படியே பதில் சொல்லியிருந்தா உங்க நிலைமை என்ன வருது? இவ பாத்தீங்கல்ல. தம்பி காப்பாத்திட்ட, நல்லா இருப்ப. தேங்க்யூ. காலையில எந்திரிச்சு நல்லா தான் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. பேப்பர் படிக்கிறப்ப டிகிரி காப்பி கேட்டிருக்காரு. டிபன் சாப்பிடல. அவர் பேசிக்கிட்ட போன் போட்டு கூட நல்லா தரமா பேசிக்கிட்டு இருந்தாரு எங்க முன்னாடி. ஆனா அப்பவே கை குடையுதுன்னு இருக்காரு. அந்த பிள்ளை என்ன சொல்லல. மத்தியானம் சாப்பிடுறப்ப லேசா படபடப்பா இருக்குனாரு. சித்தப்பா எனக்கு 2 நாள் ரெஸ்ட் வேணும். நீ நல்லா ரெஸ்ட் எடுக்க கூடாது, வேணா லீவ் எடுத்துக்க. ஆமா நீ என்ன படிச்சு வேலைக்கா போற? இல்ல, படிக்கிறது அதுக்காக தான். எப்படி உங்க அம்மா மாதிரி போலீஸ் ஆக போறியா? அப்போ நீ எங்க அப்பா மாதிரி நல்லா சமைப்பியா? உயரத்துக்குலாம் யாரும் போலீஸ்ல சேர்க்க மாட்டாங்க. டீச்சர் ஆகிறதுக்கு உயரம் தேவையில்ல, அறிவு இருந்தா போதும். அதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன்பா. சீக்கிரம் எடுத்து கொடுண்டா. இருடி, கிளியாம எடுத்து கொடுக்கணும்ல. ஆஹா கலர் சூப்பர். உன் பேர் என்ன? சுப்ராயன். ஏன் என்ன பண்ண போற? கீழே இறங்கி வாடா, இங்க பாத்துக்கிறேன். கீழே வந்தா தானே கரெக்ட், நீ வரவே கூடாது. ராத்திரி முழுக்க ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிட்டா தூங்குன நீ? ஒத்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அப்புறம் எப்படி கீழே இறங்கி வந்த? நான் எங்க இறங்கி வந்தேன்? முடிச்சு பார்த்தா கீழே வந்து கிடக்குறேன். சரி நீ என்ன தப்பு பண்ண? என்னை பத்தி தான் தெரியாதாடா உனக்கு? நீ எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நான் கேட்க வேண்டியதை கேட்டேன். இனிமே நான் செய்ய வேண்டியதை செஞ்சிடறேன். டேய், என்ன நீ அந்த பக்கம் போகாத. நேற்றுக்கு ஒருத்தனை மரத்துல மாட்டி வச்சியே, அவன் நடிக்கிறதுக்காக ஆள் செட் பண்ணிருக்கான். அப்படியா? எத்தனை பேரு? 2 பேரு. சரி நான் பாத்துக்கிறேன். இரு, 2 பேரு நீ ஒரு எப்படி சமாளிப்ப? 2 கை இருக்குல்ல. என்ன? இந்தா இதை வச்சுக்கோ.
இதாங்க சாம்பிள். ஆர்டினரி கொஞ்சம் ஆடும், டீலக்ஸ் அப்படி இப்படி இருக்கும். இது சூப்பர் டீலக்ஸ், சூப்பரா இருக்கும். அப்பா 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 அப்பா. சூப்பர் டீலக்ஸ் என்ன வேலை சொல்லுங்க? அது கொஞ்சம் விலை அதிகம், 5000 ரூபாய் ஆகும். அப்பா 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 அப்பா. அதே கொடுத்துருங்க. சரி, எமோஷன் ஆகாதீங்க. காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸே கொடுத்துருங்க. கண்ணா 2 கூல் ட்ரிங்க்ஸ். அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? அது இல்லையா, எங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் அவனை சூப்பர் டீலக்ஸ் பாக்ஸ்ல வச்சாதான் எனக்கு சொத்துல பங்குன்னு ஊழல் எழுதி வச்சு செத்து போயிட்டாயா. பாவி சார், சொல்ல சார், அது தவிர நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க. ஐயோ அப்பா. ஜில்லுன்னு இருக்கு பாக்ஸ், இதோட ஜில்லுன்னு இருக்கும். என்ன தலைவலியா? தலை விதி. ஏன் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க? பாடி வந்துருச்சுல? பாடி வந்துருச்சு, பொட்டி ஒண்ணும்ல, அதான் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. பொட்டிக்கு இவ்வளவு டிமாண்ட் ஆயிடுச்சுங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, எங்குள்ள யாராவது டிக்கெட் வாங்கிட்டா அவங்கள படுக்கவே விட மாட்டோம். உட்கார வச்சே தூக்கின்னு போய் உட்கார வச்சே புதைச்சிடுவோம். நம்ம வீட்டு பெருசும் அதுக்கு தான் ஆசைப்பட்டுச்சு. கடைசியில நம்ம வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் சைஸ் சின்னதா போயிடுச்சு. இதுக்குத்தான் எங்க அப்பா பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கி வச்சிருக்காரா? இப்பதான் எல்லாரும் ஐஸ் பாக்ஸ்ல படுக்க வச்சு கூட்டிக்கிட்டு போறாங்களே. உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போறதுக்கு ஒரு பொட்டி செஞ்சு தர முடியுமான்னு பொட்டி கணேசன் கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டா. பொட்டிய பார்த்த உடனே தலை சுத்துதப்பா, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குதுப்பா. பெட்டியை பார்த்த உடனே எனக்கே உட்கார்ந்து ஆசையா இருக்குப்பா. நம்ம வேணும் மாதிரி தெரியுது. வேணே அவள் அடித்த காராளியா ஒட்டி கணேச அசட்டிட்டாப்பா. நீங்க சொல்லும் போது கூட நான் என்னமோன்னு தான் நினைச்சேன், இவ்வளவு எதிர்பார்க்கல. அசத்திட்டீங்க. எந்த ஒரு வேலைக்காரனும் தான் செய்யற தொழில முதலா வரணும்னு நினைக்கணும். நீங்க 2 பேரும் நினைச்சது மட்டும் இல்லாம சாதனையே புரிஞ்சிட்டீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். எந்த தொழிலும் கெட்ட தொழில் இல்ல. ஏமாத்தாத எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில நீதான் பெரிய ஆளா வரணும். வாங்க வாங்க, வந்து பாருங்க. கதவை சாத்திட்டு வா. ஹலோ அண்ணே, நம்ம அடையாறு பிரான்ச்ல இருந்து கிங்காங் பேசுறேன்.
நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்குண்ணா? நான் ஹெட் ஆபீஸ்ல தான் பேசுறேன். அண்ணே நேரம் வரைக்கும் கடைக்கு ஒரு போன் கூட வரல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் லீவ் எடுத்துக்கிட்டுமா? யோ புண்ணாக்கு, இன்னைக்கு என்ன நாள்? நமக்கான நாள். நிறைஞ்ச அமாவாசை, மரண யோகம். போன் பக்கத்திலே உட்காரணும், உட்காரு. ஆமா, நீ எங்க போற எங்க வர? ஒண்ணு. ஹலோ, சொல்லுங்க. ஹெட் ஆபீஸ் தான். என்னது? ஐநாவரத்துல உடனே பொட்டி தேவையா? சரி, எனக்கு தெரிஞ்ச அட்ரஸ் தான். இப்ப நான் அங்க வரேன். சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியே. ஹலோ, இதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பின்னாடி சொல்றேன். பின்னாடி இல்ல சொல்லியாயோ? அண்ணே நீங்க சொன்ன மாதிரி அமாவாசை அமோகமா இருக்கு. பொட்டி நாலா பக்கமும் பறக்குது. சாவு வீட்டுல சிரிப்பும் கல்யாண வீட்டுல அழுகையும் சகஜம்பாங்க. சரியா தான் இருக்கு. என்னது செத்தவன் பொண்டாட்டி அழுகையை நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. எதிர் வீட்டு பொம்பளை என்னடான்னா குளிஞ்சு குளிஞ்சு அழுதுகிட்டு இருக்கா. அவ புருஷன் பாடியையும் பொண்டாட்டியும் மாறி மாறி கோவமா பாத்துக்கிட்டு இருக்கிறான். எழவு வீட்டுல என்னென்னமோ எழவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ, அமெரிக்காவா? அமெரிக்கரையா? குஞ்சுமணியை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? கூப்பிட்டாலும் வரா மாதிரி இல்ல. என்ன விஷயம்? சாயந்தரம் அவர் கிளப்புக்கு சீட்டாட வராரா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. வரமாட்டாரியா? இங்க அவர் சீட்டா கிழிஞ்சு போச்சு. வை போன. என்ன சார் ஒரே எரிச்சலா பேசிட்டு இருக்கீங்க? ஓ, உட்கார இடத்துல மூலமோ? அட அது இல்லப்பா, இது மூலமா யார் யாரோ கேள்வி கேட்டு சாவடிக்கிறான்வோ. ஆமா, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல சார், அபிப்பிராயம் கேட்டா அபிப்பிராயம் சொல்லலாம்னா. உன் வயசுக்கு என்ன சொல்லுவ? உங்க வயசுக்கே சொல்லுவேன் சார். போன் வந்துருச்சு அமெரிக்கால இருந்து. ஹலோ, நானே கட் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்ப வச்சு சொல்லுங்களேன் சார். இதோ போயிட்டானே இந்த புண்ணாக்கு. இவனோட பையன் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே போயிட்டான். ஐயோ ஐயா, நீ ஒண்ணு வேலை கிடைச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டான். இப்ப அவன் அமெரிக்கால இருந்து வரணும். ஓகே, புரிஞ்சுது. நீங்க இங்க அல்லாடிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி அமெரிக்கா ஏர்போர்ட்ல அவரு டிக்கெட் கிடைக்காம அல்லாடிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே? பாடியே அவரு பாக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ஆகும். பரவாயில்லையா? எப்படி? அது அது கேக்குறேன். ஆமா, ஐயோ குடிக்கிறாங்க. பாடிய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது ஒரு ஃபிளைட்ட பிடிச்சி இங்க வந்து பிசிடியே பார்த்துட்டு போயிடு. விசிடி பாக்குறதுக்கு எதுக்கு விமானத்துல ஏறி வரணும்? பணம் வேஸ்ட், பயணம் வேஸ்ட். பேசாம விசிடி கொரியர்ல அனுப்பிச்சிரு. சரி, கொரியர்ல அனுப்பிச்சிரு. அனுப்பிச்சிருன்னு சொன்ன அப்படியே 500 ரூபாய் வெட்டுங்க. ஆஹா, ஆயுத பூஜை ஆபீஸ் அமக்கலப்படுத்திருச்சு. இறக்குங்க. வண்டி காட்டு. இந்த வேன்ல எடுத்துட்டு போறதே வெறும் டெட் பாடி. இதுக்கு எதுக்கு திருஷ்டி சுத்திட்டு இருக்க? தம்பி மெட்ராஸ்ல பாக்ஸ் கடை வச்சிருக்காங்க. ஏதோ பணம் வைக்கிற லாக்கர் அடிப்பேன்னு பார்த்தா நீ பணம் வைக்கிற லாக்கர்ல அடிக்கிற. மகனே, இங்க வந்துட்டியா? நான் நல்லா இருக்கு. உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? மகனே, தள்ளாத வயசுல தகப்பன கிராமத்துல தவிக்க விட்டு வந்துட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீ உன் அப்பன என்ன பண்ண? அவனை பத்தி இந்த வெய்ய நேரத்துல எதுக்கு பேசிருக்க? உனக்கு தள்ளாத வயசா? முஞ்ச காட்டு. மகன் எனக்கு கோமணத்தை கட்டி குளிக்க வச்சுட்டு நீ விஐபி ஜெட்டி போட்டு. பிரதர், எல்லாம் உங்க ட்ரைனிங்கா? இல்ல பிக் பிரதர், அவங்கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு நீங்க வந்த? அது ஒண்ணு இல்லப்பா, இதுக்கு தான். இந்த டாக்குமெண்ட்ல நீங்க 2 பேரும் ஒவ்வொருமா ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். என்னது இது? என் சொத்துல உங்க 2 பேருக்கு பங்கு இல்லைன்னு இதுல எழுதி இருக்கு. யோ, உனக்கு ஏதியா சொத்து? எங்க அப்பன் சொத்து இருக்குல்ல, அதுல உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கூட. தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொந்தம், தெரியுமா? என்னடா லா பாயிண்ட் வேற சொல்லி கொடுத்துட்டியா? இப்படி ஒரு லா இருக்கிறது இவன் சொல்லிதான் எனக்கு தெரியும். யோ, கையெழுத்துலாம் போட முடியாது, கிளம்பு. கிளம்பலான்னு ஆசைப்படலாம், ஆனா முடியாது. ஏன்? அது என்னப்பா பஸ்ல ஏறி உட்காந்து டிக்கெட் எடுக்க சொல்றானுங்க? பஸ் கூட காசு இல்லாம பட்டணத்துக்கு வந்திருக்கியா நீ? பணம் வச்சிருந்தேன், அந்த காசுல தான் நான் 10 ரூபாய் வாங்கினேன். அப்படியா? நான் கொஞ்சம் சில்லறை தரேன், லாரி புடிச்சு ஊர் கிளம்பு. என்ன சித்தப்பா, பட்டு வேசி பட்டு சட்டா? இப்பதானே உன் பிறந்த நாள் போச்சு. இன்னைக்கு கல்யாண நாள். ஓஹோ, பிறந்த நாளுக்கு தலைவர்
கல்யாண நாளுக்கு எங்க? இந்த சீட்டு உங்க பொண்டாட்டிக்கா? ஆமா ஆமா, வரத்துக்குள்ள சீக்கிரம் உட்காந்துருங்க. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் மதர் மைண்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவங்க பிரச்சனையை தீர்க்கவே போராடிட்டு இருக்கிற இந்த அவசர வாழ்க்கையில மத்தவங்க பிரச்சனைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த நிறுவனத்தை சிறப்பா நடத்திட்டு இருக்கிற மேடம் மகாலட்சுமி அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். என்ன சின்னமாவா? என் பொண்டாட்டி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மகிழ்ச்சியான நாளில் வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைகளை மகிழ்விக்கவும் உதவி செய்யவும் வந்திருக்கும் எல்லா நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய நன்றி. எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நாங்க நன்றிய சொல்றோம்னு நினைக்காதீங்க. உதவி செய்யணும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். உலகத்துல பெரிய பணக்காரங்க 1000 கோடி 5000 கோடி வச்சிருக்கிறவங்க இல்ல. அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறவன் தான் பெரிய கோடீஸ்வரன். அந்த வகையில இங்க இருக்கும் ஒவ்வொருத்தருமே பெரிய கோடீஸ்வரன் தான். நீங்க எப்பவுமே கோடீஸ்வரனா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இதுவரைக்கும் அவங்க சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க இந்த அமைப்புல இந்த அளவுக்கு ஈடுபாடோடவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது அவங்களுடைய கணவர் தான். அவரும் இந்த விழாவுக்கு வந்திருக்காரு. இன்னொரு விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு இவங்களுடைய திருமண நாள். நம்ம அமைப்பின் சார்பாக இவங்க 2 பேரையும் கௌரவப்படுத்துறதுக்காக திரு கணேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். கூச்ச விடாம போங்க. வாங்கிட்டு வா. வாங்க போங்க போங்க, வெட்கப்படாதீங்க, போங்க. என்ன 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் சொல்ல கண்ணா. என்ன சொல்றாங்க? இவங்க சொல்றது எனக்கு தான் புரியும். நம்ம 2 பேரும் கோடீஸ்வரன் ஆயிடுவோம்னு சொல்றாங்க. மேடம், டான்ஸ் பண்றதுக்கு மெயில் டான்ஸர் வரலையா? ஃப்ளைட் மிஸ் ஆச்சோ? நம்மளுடைய கலை நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்காக திரைப்பட துறையை சார்ந்த நாயகி மாளவிகா வந்துட்டாங்க. ஆனா அவங்களோட சேர்ந்து நடனம் ஆட வேண்டிய நாயகன் மும்பைல இருந்து பிளைட் தவறு விட்ட காரணத்தினால வந்து சேரல. இருந்தாலும் நம்மளுடைய அமைப்பின் சார்பாக மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கோம். கலை நிகழ்ச்சி தொடங்கும். நீ கெட்டு போகாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ பிஞ்சு போகாதே. நீ தப்பு பண்ணாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ பெம்பி போகாதே. உள்ளவழ 5 வயசு இளைய மேல காதலிச்சு தலைய பிச்சு தெருவ அலைய விடாதே. விழா
வயசு முன்னவள காதலிச்சு சத்து போய் சார போய் இருந்து விடாதே. யக்கா 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 நீ கெட்டு போகாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ பிஞ்சு போகாதே. எப்பா 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 நீ தப்பு பண்ணாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ வெம்பி போகாதே. உள்ளழகம் மறைக்கத்தானே துணிமணி, அது 2 மடங்கு தெரிய காத்தல் தப்பு அம்மணி. கணக்கு பாட படிக்க கூலு போறீங்க, பொண்ண கணக்கு பண்ணி மொத்த பாட மறந்து போறீங்க. அவனியில் மறைச்சது போயே போச்சு, நீங்க தோசை போட்டு காட்டும் அழகு படிப்பே போச்சு. காலையில மூலையில கைத்தடிக்கும் கூட்டம், அப்ப யாரு போனா கூட அல்பா கேட்போம். யக்கா 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 நீ கெட்டு போகாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ பிஞ்சு போகாதே. எப்பா 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 நீ தப்பு பண்ணாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ வெம்பி போகாதே. வாழ துடிக்கும் பசங்கடா, நீங்க தண்ணி எடுத்த காசில் வங்க கடலை வாங்கலாம். அத்து மீறி உரிமை கேட்கும் பொண்ணுங்களா, நீங்க தம் அடிச்சு விட்ட புகையில அலை வாங்கலாம். இன்டர்நெட் வந்ததெல்லாம் எதுக்கு எதுக்கு, நீங்க எடா கூட படக பார்க்கணும் அதுக்கு அதுக்கு. அத்தனையும் செஞ்சுக்குவோம், அத்தமையில மாட்டோம், அப்பனதா சொன்னா சொல்லாத கட்ட மாட்டோம். யக்கா 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 நீ கெட்டு போகாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ பிஞ்சு போகாதே. எப்பா 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 நீ தப்பு பண்ணாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ வெம்பி போகாதே. அடி ஒன்ன விட 5 வயசு இளைய பையனை காதலிச்சு தலைய பிச்சு தெருவா அலைய விடாதே. ஒன்ன விட 10 வயசு முன்னவள காதலிச்சு சத்து போய் சார போய் இருந்து விடாதே. யக்கா 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 நீ கெட்டு போகாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ பிஞ்சு போகாதே. எப்பா 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 நீ தப்பு பண்ணாதே, பிஞ்சு பிஞ்சு வயசில் நீ வெம்பி போகாதே. கண்ணன் யாருங்க? இல்ல உள்ள மிஸ்டர் கண்ணன், கொரியர் சார், சைன் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். டேய், நீ மறந்தாலும் நான் மறந்துடுவேனா? இது அரங்கேற்ற பத்திரிக்கை, செய்தியை படிச்சேன்னா மறந்துடுவேன், மனசுல வச்சுக்கோ, மறக்காம வந்துடு. ஏண்டா நேத்து தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு, இன்னைக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. இது எனக்கு சித்தப்பா, எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும். ஏய், என்ன நீ அடிக்கடி லீவு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க? நான் மொத்தமா பின்னாடி சொல்றேன். பின்னாடி சொல்றியா? ஹெட் ஆபீஸ் தாங்க, நான் பின்னாடி அமுச்சு வச்சிடறேன். இல்ல இல்ல முன்னாடியே அமுச்சு வச்சிடறேன். நான் மெட்ராஸ்ல இருந்து பட்டுன்னு வந்து நிக்கிறேன், நீ படாருன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்ட. நீ வருவா எனக்கு தெரியும்டா. என்ன இது? ஓ இதுவா? நான் படிச்சுட்டேன். இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுன்னு உனக்கு எப்படியா தோணிச்சு? எல்லாம் உன்னாலதான். அந்த பிராடு சாமியார் மனுஷி மொத்தம்டா. அவ யாரு? நம்ம எஸ்ஐ சீதாமாவோட அண்ணன் தானே? ஏய், அந்த பையன் உங்க அண்ணன் மகனா?
என்னடா அது முதுகுல? ஒண்ணு இல்ல சித்தப்பா. பின்னாடி சொல்றேன்னு சொன்னியே, அதானா இது? ஆமா சித்தப்பா, நடந்தது எல்லாத்தையும் இப்ப உங்க முன்னாடியே சொல்லிடுறேன். நீ வந்தப்போ உன் முகத்தை பார்த்து இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன். இப்போ உன் முகத்தை பார்த்தா உலகத்துல எல்லா பூனையும் பால் தான் குடிக்கும் தெரியுது. கவலைப்படாத, இது வரைக்கும் உன் விஷயத்துல என் பங்கு இல்லையேன்னு எனக்கு ஒரு கவலை இருந்தது. இனிமே கௌசல்யாவையும் ஒன்னையும் சேர்த்து வைக்கிறது தான் இந்த பெட்டி கணேசனுடைய பெரிய பங்கு. சட்டையை மாத்து, இன்னைக்கே போய் தட்டை மாத்திரம். தாத்தா 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 என்ன இப்படி விழுந்து கிடக்குற? அது ஒண்ணு இல்லடா, ஒரு எள்ளிக்கு 2 எள்ளியா குடிச்சிட்டேன். என்னது 2 இளநியா? புரியலையே. அது எனக்கு தான் புரியும். தாத்தா சட்டையை மாட்டிட்டு கிளம்பு. சரி. கருமாதி பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு கால் எடுத்து வைக்கிறீங்க? பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா, கால்ல வேணா வரும். என்ன மன்னிச்சுக்கம்மா. மன்னிக்கிற கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கான். ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு உங்களோட கையெழுத்து வாங்கினது நான் தான். அது சாதாரண எக்கனாமிக்கல் மிஸ்டேக். ஆனா நீ உயிரோடு இருக்கும் போதே செத்து போயிட்டுன்னு கருமாதி பண்ணது நம்ம அப்பா இல்ல. இவருக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்ல வந்தேன். அம்மாடி, ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்னு நியாயமா தோணும். அப்ப நான் செஞ்சது நியாயமா இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பார்த்தா தப்புதாம்மா. காலம் வேணா மாறலாம், ஆனா எனக்கு பண்ண கருமாதி எப்படி மாறும்? நல்ல பாயிண்டா இருக்கே. மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கால் என்ன? என்னடா அது? அவனா காலில் விழ போறாரு? அவர் காலில் விழ போல, அவரால் நிக்க முடியல, அதனால தான் விழுறாரு. எதுக்கு 2 இளநீ? அக்கம் பக்கம் வேடிக்கை பாக்குறாங்க, உள்ள வந்து பேசலாம். என்னங்க, நான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன உள்ள வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன மூளைகளே கெட்டு போச்சா? ஏண்டி, அவங்களே திரும்பி வந்திருக்காங்க. வந்தா ஜெயிச்சாதான் வீரம் இல்ல, மன்னிக்கிறது அதை விட பெரிய வீரம். நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? இந்த புத்தி அன்னைக்கு அவங்களுக்கு இருந்திருக்கணும். ஆளாளுக்கு பேசிட்டீங்கல்ல. மாப்பிள, கடைசியா சொல்றேன், உங்க பொண்ணு கௌசல்யா கண்ணனை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், நாங்கெல்லாம் போயிடுறோம். அதையும் மீறி உங்க வீட்டு வாசப்படிய நாங்க மதிச்சோம்னா செருப்பால் அடிங்க இவரை. சித்தப்பான கூட்டி அந்த வேகத்தை பார்த்தா ஒரு நல்ல முடிவு நடக்க போறதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவரே மொழி முடிச்சு இருக்காரு. அவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டாலே முடிச்சு வச்சிருவாருன்னு அர்த்தம். ஆனா உங்க அம்மா பேசுறது பார்த்தா அவங்க மனசுல பழைய பகைதான் பெருசா இருக்கு தவிர நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல. இந்த காலத்து பசங்க எவ்வளவு தெளிவா
நடக்க போது மட்டுமே யோசிக்கிறாங்க. ஆனா அந்த பெருசுல நடனையும் யோசிச்சு நடுத்தலையும் சண்டை போட்டு இருக்கா. பிரிஞ்ச குடும்பம் நம்மளால ஒண்ணு சேருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இவங்க போடுற சண்டையில நாமளே பிரிஞ்சிரும் போல இருக்கு. நீ ஃப்ரால் பண்ண வேலையை விட்டுட்டு திரும்பி உருட்டுவே எனக்காக தான். அவ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம தான் முடிவு எடுக்கணும். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பல. எனக்காக நான் உயிரே கொடுப்பேன், தெரியாத? இப்ப என்ன, என் பொண்ணு கௌசல்யா கண்ணனை பிடிக்கலன்னு சொல்ல சொல்லணும், அவ்வளவுதானே? பிடிக்கல என்ன, போகடா வெளியேனே சொல்ல சொல்றேன். சொல்லுமா கௌசல்யா? கௌசல்யா, கௌசல்யா, என்னங்க கௌசல்யா காணுங்க. கண்ணனை காணோம். கண்ணா கௌசல்யா, மாதிரி பாத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க, குதிச்சு காப்பாத்துங்க, போங்க. தயவு செஞ்சு தற்கொலை பண்ணிக்காதீங்க. யார் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அப்புறம் எதுக்கு தண்ணியில குதிச்சீங்க? குளிக்க வந்து. ஐயோ, காப்பாத்த போன என் தம்பி காணாமே. ஐயோ, சித்தப்பாவா? அவருக்கு நீச்சலே தெரியாது. ஐயா, யாராவது என் மாப்பிள்ளைய காப்பாத்துங்க. யாரு? எங்க ஆத்துக்காரரையா? ஐயோ, எங்க அப்பா. தீவிட்டு தெரியா பாத்துட்டு இருக்கிறிய, எகிரி குதிச்சு காப்பாத்தண்டா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த சொத்தை வச்சு கடைசி காலத்துல என்ன பண்ண போற? நீ குடிச்சிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம். டேய் சொல்டா. வண்டி பிடிங்க, வண்டி பிடிங்க. சீக்கிரம் சுத்துங்க, என் பொண்ணு கல்யாணத்துல பாக்கணும். ஏமா இப்படி வச்சு சுத்துறாங்க? குடிச்சு தண்ணியை வயிற்றுல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு தான்ப்பா. அப்படின்னு என்னெல்லாம் வச்சு சுத்தணும்? ஏடா வந்து குடும்பமே பிடிக்காம ஊர் ஊரா சுத்துறேன். இப்ப ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சுத்துறியே, உண்மையிலேயே நீ பெரிய ஊர் சுத்திடா. ஒழுங்கா சுத்துண்டாவிடா. இப்ப நம்ம குடும்பமே ஒண்ணு சேர போகுது. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். உங்களுக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? நாங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா லவ் பண்ணலாம்.